குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை கதற அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 602 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் வந்து 1836 பாயிண்ட் டவுனு, பேங்க் நிஃப்டி 1890 பாயிண்ட் டவுனு, ஓவரால் ஆல் ப்ராடர் இண்டெக்ஸ் எல்லாமே சரியான ஃபால். இந்தியா விக்ஸ் வந்து 26.73. ஸோ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எல்லாம் கதற அடிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி கை விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ரிலையன்ஸு எல்லாமே கை விட்டுடுச்சு. அது இல்லாமல் மார்க்கெட்டு 22,800 தாண்டினாவே ஃப்ரீ ஃபாலு. அங்கேருந்து நான் கண்டிப்பாக 22,480 டச் பண்ணணும், அந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்னு இன்றைக்கி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மறுபடியும் மார்க்கெட்டை அதே லெவலில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது மார்க்கெட்டில் நிலவரம் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் இப்போ 824 பாயிண்ட் கேப் அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 23,289 அப்படின்னு காட்டுறான் கிஃப்ட் நிஃப்டி. என்ன ஒரு மிராக்கல் பாருங்கள். மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டி 22,453 லோ வந்தது. அதுக்கப்புறம் இப்போ 23,289 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 824 பாயிண்ட்டு கேப் அப்பு நாளைக்கு. இது இப்படியே சஸ்டெயின் ஆகுமா இல்லை இன்னும் ஃபர்தராக இறங்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம பார்க்கணும். வேர்ல்டு மார்க்கெட்லாம் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியல. வேர்ல்டு மார்க்கெட் எனக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒர்க்கே ஆகலைங்க. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எனக்கு அந்த க்ரீன் சிக்னலே வரல. யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது மிராக்கல் நடக்குதான்னு பார்த்தா, யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து 3% இப்போ பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இதை பாருங்கள், 46,621 1044 பாயிண்ட் இப்போது டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் எவ்வளோவில் ட்ரேட் ஆகிறான்னு பார்த்தா, இவன் பழைய இதுவே தான் காட்டிகிட்டு இருக்கான். இதுவும் அதே பழைய இதுவே தான் காட்டிகிட்ருக்கு. இவன் மட்டும் இவ்வளோ 1044 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மார்க்கெட்டில், யூஎஸ் மார்க்கெட்டில். அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து சரியான ஏற்றம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 800 பாயிண்ட்டு கிட்ட ஓடி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. கரெக்ட் தானே? நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரே நிமிஷம், கிஃப்ட் நிஃப்டி லைவ் வந்து 853 4% கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க பாசிட்டிவாக. நாளைக்கு அப்போ நமக்கு பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க போகுது. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் நான் ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். சென்செக்ஸில் அதே மாதிரி ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். நான் இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட். ஏன்னா ப்ராஃபிட்லாம் இனி சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சில பேருக்கு அது தொந்தரவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டேன். ப்ராஃபிட்னால் எப்போவுமே எடுக்கிற மாதிரி இன்றைக்கி 3 மடங்கு ப்ராஃபிட்டில் முடித்தேன், அவ்வளோதான். அதே மாதிரி சென்செக்ஸில் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாருமே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். நம்ம நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவை நோக்கி நாளைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 850 பாயிண்ட்டுங்க மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். 23,283 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் இப்போ முடிஞ்சது 22,512. இங்கேருந்து 850 பாயிண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அப்போ இவன் சென்செக்ஸ் எவ்வளோ ஓப்பன் ஆவான்? ஒரு 3,000-4,000 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆவான். இப்போ இங்கேருந்து ஒரு 4,000 பாயிண்ட்டுனா 76,000 தான் ஓப்பன் ஆக போகுது சென்செக்ஸ். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து என்னவா மாறிடும்னா சப்போர்ட்டாக மாறிடும். இது எல்லாமே சப்போர்ட்டாக மாறிடும். ஏன் இந்த மாதிரி ஒரு ஏற்றம்? அப்போ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, இது தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 75,980 இருக்குது. அடுத்தது 76,684 இருக்குது. தேர்டு வந்து 77,188 இருக்குது. ஓகேவா? இது சென்செக்ஸுக்கான ரெசிஸ்டண்ட்டு. அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குன்னு நமக்கு இப்போ இதெல்லாம் சப்போர்ட்டு தான். இதை பாருங்கள், இங்கேருந்து இன்றைக்கி முடிஞ்சுது 1837 பாயிண்ட்டு. அவன் இப்போவே 850 பாயிண்ட்டு நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிறான். அப்போ இவன் சென்செக்ஸ் 4,000 பாயிண்ட்டு கிட்ட ஓப்பன் ஆவான். 4,000 பாயிண்ட் ஓப்பன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த கேப்பு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது தான் இங்கே காட்டுது. இது வந்து சென்செக்ஸில் இந்த 75,990க்கு கீழே இருக்குது எல்லாமே சப்போர்ட்டு தான்.
இந்த சப்போர்ட்டு 75,340 ஒன்று, 74,971, அதுக்கப்புறம் இருக்குது 74,585, அதுக்கப்புறம் இந்த கேப்பு 73,783. இவ்வளோ தொலைவுலாம் வருமானு தெரியல. ஏன்னா 4000 பாயிண்ட் கேப் அப்னும் போது பெரிய லெவல் மேலே நோக்கி போகும். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த எப்படியும் இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மேலே இவ்வளோ பெரிய கேப் அப் வரும்போது அதை ஃபில் பண்ண வரதான் போகுது. நாளைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போமே. எவ்வளோ நாள் தான் நம்ம ரத்த கண்ணீரே வடிக்கிறது. நாளைக்கு ஒரு பெரிய கேப் அப் அப்படின்றது நமக்கு இங்கே காட்டுது, ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை அனுபவிச்சுட்டு போவோம். இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50ல் வந்தால் இவன் இப்போவே ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்போது இதுலேருந்து ஒரு 850 பாயிண்ட்டு, இதில் ஒரு 900 மார்க் 900னே வைங்களேன். அப்போ 23,300 400 இங்கே ஓப்பன் ஆகும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அப்போ இதெல்லாம் என்னவாகும்? சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா? நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் சப்போர்ட். அப்போது இங்கே தாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இங்கே மார்க்கெட் 23,377 ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறம் இருக்கிற செகண்ட் ரெசிஸ்டண்ட் 23,536. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் வந்து 23,635. அதுக்கப்புறம் இந்த கேப்பு 23,764. ஓகேவா? சரி. என்னங்க இது? இன்றைக்கி தான் ரத்தம் வராத குறை, ரத்தமே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 900 பாயிண்ட்டுக்கிட்ட கேப் அப் கிடைக்கும் போல இருக்குது. இது போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டில். சரி, நல்லது நடந்தால் சரி தான் இன்வெஸ்டர்ஸுக்கும் ட்ரேடர்ஸுக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நைட்டு ஓவர் நைட் பொசிஷன் புட் சைடில் வாங்கியிருந்தவங்க நிலமையெல்லாம் நினச்சா என்ன நினைக்கிறது? பாவங்க. இந்த மாதிரி ஒரு கேப் அப் வரப்போகுதுங்க மார்க்கெட்டில். அது எவ்வளோ அப்படியே 900 பாயிண்ட்டும் கேப் அப்பாக வரப்போதா, இல்லை மார்க்கெட் ஏதாவது இறங்கிட்டு அப்புறம் ஏறப்போதா, இல்லை கொஞ்சமாக கிடைக்க போதா அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் தான் தெரியும். யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அது கண் கூட தெரியுது. ஏன்னா அதனால தான் அவன் வந்து அவ்வளோ அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஓகேவா? யூஎஸ் லைவ் நம்ம தான் இது பார்த்தோம்ல, என்னத்தை பார்த்தோம்? ஒரே நிமிஷம். யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் 1100க்கு மேலே இருந்தான். அதை பார்த்துட்டோம் நம்ம. அதனால தான் மார்க்கெட்டில் சரியான நம்ம மார்க்கெட்டு செமையாக ஏறி போயிட்டே இருக்குது. நல்ல விஷயந்தான் நமக்கு. சரி, இதை க்ளோஸ் பண்ணுருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான நியூஸ் நமக்கு நாளைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்போம். ஏன்னா மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த 22,480 பெரிய கேப்பு, அதை தொட்டுட்டு பவுன்ஸ் ஆச்சு. இப்போது பெரிய நாளைக்கு கேப் அப் வேறு கிடைக்க போகுது. அதை நம்ம அனுபவிப்போம். இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் 23,265 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டு தாங்க. அதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. 25,265 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 23,175 செகண்ட் சப்போர்ட்டு, 23,100 தேர்டு, 23,000 அப்படின்ற சைக்காலஜி 4. இவ்வளோலாம் இறங்குமான்னு கேட்டால் இறங்காது. அவ்வளோதான். இந்த 4 சப்போர்ட் போதும். நாளைக்கு பெரிய கேப் அப் நமக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக அனுபவிப்போம். இன்றைக்கி எனக்கான ட்ரேடு வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது. ஏன்னா சில பேர் வந்து ப்ராஃபிட் சொல்கிறதுனால அங்கே கொஞ்சம் இதுவாகுறாங்க. அதனால் நான் ப்ராஃபிட்லாம் இனிமேல் சொல்ல போகிறதில்ல. அதாவது ப்ராஃபிட்டோட அந்த நம்பர்ஸை சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடித்தேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி 50லையும். ஏன்னா நான் பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறதில்ல. இண்டெக்ஸில் இது 2 தான் பண்ணுவேன். இது 2மே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. நான் சில நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் பண்ணுவேன். ஆனால் குரூப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுக்குறதுனா நிஃப்டி 50 சென்செக்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். இன்றைக்கி ஓவரால் பார்த்தா எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட்டில் ஏன் திடீர்னு ஒரு ரேலி அப்படின்னு பார்த்தா, அங்கே ஷார்ட் கவரிங் ரேலி யூஎஸ் மார்க்கெட்டில். க்ரூட் ஆயிலெலாம் 100க்கு கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பிரெண்ட் க்ரூட் ஆயில். அதனால தான் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. பார்த்தீங்களா க்ரூட் ஆயில்? பார்த்தீங்களா, நான் காலையில் 103, 101 பார்த்தேன். இப்போ க்ரூட் ஆயில் 97 ட்ரேட் ஆகுது. அதுதான் நான் பார்த்தேன், என்னடா எலி அம்மனத்தோடு சுற்றுதேன்னு. இதுதான் காரணம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் குறைஞ்சி போச்சு.
அதனால தான் மார்க்கெட் சடார்னு ரிவர்ஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு கேப் அப் கெயின் கிடைக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன். பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி போன ஹை வந்து 109 ரூபாய்க்கு 109.71 போயிருக்கான் இன்றைக்கி. அதுலேருந்து அப்படியே ஒரு $13 குறைஞ்சி போச்சு. அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு ரேலி, சரியான ரேலி, ஃபாஸ்ட்டான ரேலி. 844 மார்க்கெட்டில் இந்த நம்பர்ஸு ஏறிக்கிட்டே இருக்குது நிஃப்டி 50ல். ஸோ நமக்கு பெரிய ஒரு கேப் அப் கிடைக்க போகுது. இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம் இன்வெஸ்டர்ஸும் சரி, கால் சைடில் வாங்கி வச்சுருந்த ட்ரேடர்ஸும் சரி. ஆனால் புட் சைடில் வாங்கி வச்சவங்க இன்றைக்கி தூங்க முடியுமா? அவங்க இதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இன்றைக்கி தூக்கத்தை தொலைச்சாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வாங்கியிருந்தாலும் பெரிய லெவல் லாஸஸ் தான் வரும். ஏன்னா நாளைக்கு விக்ஸே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் கண்டபடி மார்க்கெட்டில் வந்து லாஸஸ் ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் சைடில் நேக்கடாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கோட் சூட்டு, தங்க வாட்சி, பிரேஸ்லெட்டு, கழுத்துக்கு செயின் எல்லாம் நாளைக்கு கிடச்சிரும். நேக்கடாக வாங்கியிருந்தா காம்பினேஷனில் வாங்கியிருந்தா இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டு அது இது அப்படின்ட்டு காம்பினேஷனில் ஒரு காலையும் ஒரு புட்டையும் ஸ்ட்ராங்கல் எதை பண்ணியிருந்தாலும் நாளைக்கு பெரிய லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆவரேஜ் கேப் அப்பில் வரல, ஹியூஜ் கேப் அப்பில் வருது. அதனால் பாசிபிலிட்டி லாஸஸ் வர்றதுக்கு தான் அதிகம். நேக்கடு கால் பையிங்காக இருந்தால் வாழ்க்கையிலேயே நாளைக்கு தான் அவங்க வந்து அதிர்ஷ்டத்தோட மடியிலே படுக்கிற மாதிரி, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுன்ற மாதிரி நாளைக்கு தான் நடக்க போகுது. பார்ப்போம். இந்த அதிர்ஷ்டத்தில் நான் பங்கேற்க முடியல, நான் எதுவுமே வாங்கலை. இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே முடியாது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் $96 ட்ரேட் ஆகும்னு யார் நினச்சிருப்பா? திடீர்னு நடந்திருக்கு. அதனால் மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போகுது. போட்டோம். எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நாளைக்கு அவன் அதே தான் பண்ண போகிறான்னு வச்சுங்க. நாளைக்கு பாருங்கள், 23,377 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நான் இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை வச்சுருக்கேன். அங்கே ஓப்பன் ஆகும்போதே பெரிய லெவலில் விழ தான் போகுது. ஏன்னா ரெசிஸ்டண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே இந்த கோடெல்லாம் நீங்கள் நம்பி எல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கோடாக இருக்குது, ஒரே கோடாகவே தான் இருக்குது இந்த ட்ரேடிங் இந்த சார்ட்டில். ஓகேவா? அதனால் நீங்கள் இதெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு டிஸ்க்ளைமர், இந்த லைன்ஸை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த டைமில் அந்த நேரத்தில் கால் சைடோ புட் சைடோ கரெக்டான டைமில் என்ட்ரி எடுங்க. கரெக்டான ப்ராஃபிட்டை பிடிங்க. அளவான ப்ராஃபிட் வளமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் அது ஒரு பழமொழி. குறைஞ்ச ப்ராஃபிட் நிரந்தரமான வருமானம், அதிக வருமானம் மார்க்கெட்டை விட்டே வெளியே போகணும். இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தியரி. இந்த தியரியை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் கூடவே ட்ரைவ் பண்ணி மார்க்கெட்லேயே சர்வை பண்ணி மார்க்கெட்டில் உங்களோட இழந்த காசை கேப்சர் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஆசை. அந்த ஆசை நிறைவேற நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அந்த டிசிப்ளின் தான் உங்களை கண்டிப்பாக மார்க்கெட்டில் சர்வை பண்ணும். இதுதான் நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்றைய டைமில் மீட் பண்ணலாம். நமக்கு மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு கேப்பப்பை நாளைக்கு கொடுக்க போகுது. அந்த சந்தோஷமே, அதை சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த பிப்ரவரிலேருந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாளாவது சந்தோஷமாக இருப்போமே. நன்றி, வணக்கம்.